ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயும் வெளியே போகிற வேலை அதிகமாக இல்லை. ஸோ அதனால் வீடியோ எதுவும் எடுக்கிறது இல்லை. இப்போது எங்கே வந்திருக்கோன்னா என்னோடய மேடத்தோட பாட்டி வீட்டுக்கு தான். எதுக்கு நான் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஜாமான், இருங்க நான் காட்டுறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜாமான். இங்கேருந்து போய் இப்படி போய் கீழே வரையும் ஃபுல்லாக ஜாமான் தான். ஸோ அஸ்லாம் வந்துட்டான். நம்ம ஜாமா கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணலாம். கைஸ், ஒரு வழியாக ஜாமா கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வேலை எதுவும் பெருசாக இல்லாதனால வீடியோ எடுக்கிறதுக்கு யோசனையில் விட்டேன். அதுவும் இல்லாமல் ஃபேமிலியிலும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிட்டேன். டென்ஷனு, அதுவும் இல்லாமல் வேலை கம்மியாக தான் இருந்துச்சு. அப்பப்போ சின்ன வேலை வரும். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன், சரி அப்படியே ஃப்ளோலே விட்டேன். சரி வீடியோ எடுக்க வேணான்ற ஒரு மைண்ட் செட்டே வந்துருச்சு. நம்ம இருக்கிற பிரச்சனையில் இந்த வீடியோவும் போடணுமா அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, இப்போ கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆனதுனால சரி இதுக்கப்புறம் கொஞ்சம் போடலாம், இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். மறக்காமல் நீங்கள் முன்னாடி கொடுத்த சப்போர்ட் இப்பயும் கொடுத்துக்கிட்டுருங்க. ஏன்னா என்ன பண்ணுறது, முன்னாடி கொஞ்சம் சப்போர்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ இப்போது இந்த வேலையே முடிச்சாச்சு. இப்போது கிட்டத்தட்ட அதில் ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அந்த கிளாஸ் உடையாமல் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பொறுமையாக கொண்டு வந்தேன். 60-50 அவ்வளோதான். அந்த ஸ்பீடில் தான் கொண்டு வந்தேன். அந்த ஸ்பீடில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு இப்போ திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா முதலாளி கிட்ட இன்னொரு வேலை இருக்குது. அவர் சொன்னார், பக்கத்து கொஞ்சம் ஜாமான் இருக்குது ஒரு வீட்டில், நான் லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன், நான் ஓரமாக நிறுத்திக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் மெயின் ரோடு ஏற வேண்டியது இருக்கும். ஸோ லொக்கேஷன் நான் அனுப்புகிறேன், லொக்கேஷன் பார்த்துட்டு நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னாரு. சரி ஓகே சேர்க்குன்னேன். உங்கள் ஒய்ஃபோட வேலை இருக்குது ஃபஸ்ட்டு, அதை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இந்த வேலையை முடிச்சிட்டேன்னா அடுத்த அந்த வேலையை எடுக்கணும். ஸோ இப்போ எல்லாம் ஒரே வீட்டு வேலையாகிடுச்சா. இப்போ அடுத்தது அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த வேலையை நான் எடுத்தாகணும். ஸோ இப்போ 2 வீட்டு வேலையும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்ம முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. பார்ப்போம், வேறு எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால். இப்போது அடுத்தது எங்கே போகிறோங்கிறத வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க, என்ன இவ்வளோ வீடியோஸு ரெகுலராக போட்டுக்கிட்டு இருந்த ஆள் இப்போ போகிறதில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கொஞ்சம் கண்டென்ட். எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வீடியோஸு வெளில எங்கேயும் போகிற வேலை அதிகமாக இல்லை. ப்ளஸ் ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் சுச்சுவேஷன்றதுனால நான் போடாமல் விட்டேன். 3வது வீடியோ எடுக்கிறேன், பட் அங்கே போனதுக்கப்புறம் நான் மறந்துடுறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் யோசனையே வருது, வீடியோ எடுத்தேன் அங்கே போய் கண்டினியூ பண்ணலங்கிறது. நிறைய வீடியோஸ் அதே மாதிரி தான் எடுத்து நான் மறந்துட்டேன். அது என்ன யோசனை இருக்குன்னு தெரியல. ரம்ஜான் மாதம். ஸோ நீங்கள் கேளுங்க, நான் என்னென்ன சாப்பிட்றேங்கிறத வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள், அதையும் நான் போடுறேன். ஏன்னா இப்போ ரம்ஜான் மாதம் நாங்கள் என்னென்ன இங்கே என்ன கிடைக்குதுங்கிறத நீங்களும் பார்க்கணும். அதனால் நான் அதையும் போடணும்னு சொல்லிட்டு நான் போடுறேன். என்னென்ன நீங்கள் கேளுங்க. இஃப்தார்னால் சாயங்காலம் நான் நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றது என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு காட்டணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் அதை காட்டுறேன், சரிங்களா? இப்போ முதலாளி கொடுத்த வேலையை போய் எடுத்துகிட்டு என்ன ஜாமாங்கிறது நான் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஏகேஷ் ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போது முதலாளி ஒரு வேலை சொன்னாருன்னு சொல்லி வந்தேன் பார்த்தீங்களா, அந்த வேலை அந்த ஜாமான் அவரே எடுத்துக்கிட்டார் போல இருக்குது. நாங்கள் போயிட்டு பெல் அடித்து கேட்ட அந்த வீட்டில் வேலைக்காரி வெளில வந்தாங்க. கேட்டதுக்கு இந்தமாரி முதலாளி பேர் சொன்னேன். சரி இதுங்க நான் ஜாமான் இருக்கேன்னு பார்க்குறேன்னு சொன்னாங்க. உள்ளே போனாங்க, வரவே இல்லை. நானும் சரி முதலாளிக்கு மெசேஜ் பண்ணி பார்ப்போம், அவர் சொன்னாவது சீக்கிரம் வருவாங்கன்னு சொல்லிட்டு முதலாளிக்கு மெசேஜ் பண்ணேன். முதலாளிக்கு மெசேஜ் பண்ணோடனே அவர் சொன்னார், இல்லை நானே ஜாமான் வாங்கிட்டேன், நீ வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போது கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 8 ஆகுது. தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தொழுவ போகவும் முடியாது, முடிஞ்சு போயிடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இப்போ இஷா தொழுவ முடிஞ்சால் தொழுவோம், இல்லைனா அதுவும் முடியாது. இப்போது பார்ப்போம். இப்போது அடுத்தது இந்த வீட்டில் இருக்குது. ஸோ இந்த வீட்டு வேலை முடிச்சா பின்னாடி வீட்டுது. இப்போது அடுத்தது அந்த வீட்டு வேலை இருக்குது. ஸோ அந்த வீட்டு வேலை இப்போதுக்கப்புறம் வரலாம், வராமல் கூட போகலாம். ஸோ வந்தால் வீடியோ எடுக்கலாம், இல்லைனா இத்துடன் வீடியோ முடித்து கொள்ளலாம், ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும், நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணி எடுக்கிறேன். ஸோ என்னை நம்பி 800 பேர்
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களா, பின்ன உங்களுக்காண்டி நான் வீடியோ என்னென்ன பண்ணுறேங்கிறத காட்டி தான் நான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். வாய் இப்போயே வளருது, ரொம்ப நாள் கழித்து வீடியோ பண்ணுறதுனால வாய் ரொம்ப வளருது. எனக்கு கூட இருக்கிறவனே கேட்டான், நான் பக்கத்தே வீடியோ அப்லோடு பண்ணி பல நாள் ஆகுதுன்னு. நான் வந்துட்டு சொன்னேன், வீடியோ எடுக்கிறேன்டா, இங்கே எடுக்கிறேன், போய் இறங்குற இடத்துல மறந்துடுறேன், திரும்ப வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, வீடியோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேனே அங்கே போய் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு நானே பல தடவை என்னையே நானே திட்டிக்கிட்டேன். என்னடா இது ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு இதில் ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது நமக்குன்னு. அது ஏன் என்னன்றது எனக்கு சத்தியமாக தெரில. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே கைஸ், அடுத்தது வேறு எங்கேயாச்சும் போகிறதா கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா இத்துடன் இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ கைஸ், இப்போது திரும்பவும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அடுத்த வீட்டு வேலை வந்துருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வந்தாச்சு, இறக்கி விட்ட வீட்டை நான் காட்டுறேன். கொஞ்சம் வெளில போய் தான் காட்டணும். ஸோ சிக்னல் இருக்குது, நான் சிக்னல் தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? முன்னாடி போகிறது வந்து அவங்க அம்மா வீட்டு வண்டி, பின்னாடி அண்ணன் வீட்டு வண்டி வருது. லைனா அப்படிங்க பாடி என்னத்துக்கு குத்திருப்பேன், கீழே கல் இருக்குது கவனிக்கல. ஸோ சிக்னல் இருக்குது, சிக்னல் தாண்டியதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சிக்னல் தாண்டி வந்தாச்சு, இந்த பக்கம் தான் வீடு இருக்குது. இது ஏதோ புதுசாக இருக்குது இந்த இடம், முன்ன பின்ன நான் வந்ததே கிடையாது, இங்கே ஃபஸ்ட் டைம் வரேன். வீடு தான் அது ரைட் சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, பெரிய காம்பவுண்டு, இந்த வீடு தான். ஸோ இப்போது ஃபோன் பண்ணிட்டாங்களா, கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம கத்தாரில் வெடிலாம் வெடிக்கிறாங்க, அதுதான் அதிசயமாக இருக்குது. இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கேன், முடிஞ்சிச்சு. ஸோ முன்னாடி வந்த வீடு வந்து இறந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களாம். ஸோ நம்ம ஒரு டிரைவர் வந்திருக்காரு, அங்கே தான் அந்த இடத்துல தான் இறக்கி விட்ருக்கேன். ஸோ நம்ம வண்டிங்க நிற்கிது. ஸோ வேறு எங்கேயாச்சும் போவாங்களான்னு தெரில, போனால் கண்டினியூ பண்ணலாம். ஹே கைஸ், ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். போய்ட்டு சாப்பாடு எடுக்கணும் மஜ்லிஸில், ஏன்னா அப்போ தான் காலைல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தேவைப்படும். ஸோ இதுக்கப்புறம் திரும்பவும் காலைல 7 மணிக்கு வேலை இருக்கேன், ஏர்போர்ட்டுக்கு போகிறது. ஸோ நாளைக்கு காலைல அது வீடியோ எடுப்போன்றதுலாம் இல்லை, காலைல எடுக்கிறோம். யாரை கூப்பிட்டு போகிறோன்னா என் முதலாளியோட அப்பாவை கூப்பிட்டு போகணும். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு பார்ப்போம், காலைல எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணி வருதுன்றது தெரில. சரி கைஸ், இன்னையோட வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும், திரும்ப தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாய், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி ஹாலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். என்னடா அது இருட்டிடுச்சு வெளிச்சமாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க, இது நிலா வெளிச்சமாக என்னன்றது சத்தியமாக தெரில. மேலே பார்த்தீங்களா, அந்தமாரி இருக்குது கிளைமேட்டு. ஸோ பார்ப்போம்.